ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசலாம். இன்றைக்கி வேணால் வருஷத்தோட கடைசி நாளாக இருக்கலாம், 2025 முடிவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டோருடைய சாப்டரில், அதாவது ஆண்டோர் நம்மளை குறித்து வச்சிருக்க கதையில் முடிவுன்ற ஒன்றே இல்லை. முடிவு பறிந்து நம்மளும் நடக்கணும். இன்றைக்கி வார்த்தையில் ஒரு சில காரியங்களை தெரியப்படுது. ஒருவேளை 2025 முதல்ல ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் இந்த கடைசி நாள், கடைசி நிமிஷம் வரைக்கும் நடைபெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரம் ஏற்ற காலம்னு வச்சுக்கார். நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு கலக்கம் வந்துடும், எங்கெங்க போன வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தமே நடக்கலை அப்படின்னு ஒரு புலம்பலோட முருவலோட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து மீட்கும் போது பண்ணாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏற்ற நேரம் ஏற்ற திட்டத்தில் இந்த கொடுக்கப்பட்டிருக்க எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்காக தான் நடக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு பாருங்களேன். இந்த 2025 கடைசி நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க, அதை சுதந்திரிச்சிக்கவும் போகிறீங்க. இந்த வருஷம் நான் கொடுத்தது நடக்கலாம், அதையும் சுதந்திரிச்சிக்க தான் போகிறீங்க, ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நிலைப்படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன மறைச்சி தீர்க்க தரிசியை கொண்டு பேசின ஒரு வார்த்தையை பேச போகிறாங்க. நான் வார்த்தைக்குள்ள போட்டால் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 41 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இதுவரைக்கும் உன் கையை பிடிச்சி தான் நடத்திருக்கேன். எனக்கு சொன்னார் ஆண்டவர். இதுவரைக்கும் 2025 ஆக்சுவலாக எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். எப்படி தெரியுமா நிறைவேறும்? வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நம்ம அவருடைய சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிக்கணும். நம்ம அப்படியே சைலண்டாக அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சோன்னா he will make it happen something crazy for every single minute. அவர் கொடுத்ததையும் நிறைவேற்றார், கொடுக்காதே அவரே நிறைவேற்றாரு. என் பிள்ளை இதை கேட்கல, ஆட் பண்ணுறாது அப்படின்றவர். ஏன்னா இஸ் மேக் இட் ஹேப்பன் சம்திங் கிரேசி. இஸ் அ வண்டர்ஃபுல் காட். நோ யா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, உங்கள் வலது கையை பிடிச்சி பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஓகே, நாளைக்கு உனக்கு ஒரு வாக்குத்தத்தை சபையில் கொடுப்பாங்க. உனக்கு ஒரு வாக்குத்தத்தை தரலனாலும் வேதத்தில் இருக்க எல்லா வாக்குத்தத்தையும் உனக்கு நிறைவேறப்பட்ட நீ உன் கையை பிடிச்சி நான் நடக்கிறேன், நீ என் கையை விட்டுறாம என் கூடயே இருன்றார். நீங்கள் தான் அப்பப்போ கையை விட்டு இருங்காட்டுறாங்க, அங்கே போயிட்டு வராங்க, சிக்னல் போட்டுறாங்க, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறீங்க. பட் இஸ் நெவர் லீவ் யூ காய்ஸ். புரியுதா? அவர் நம்மளை விட்டு எங்கேயுமே போகிறது கிடையாது. அவர் நம்ம கூட தான் இருக்கார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு தெரில புதிய வருஷத்தை புதிய வாக்குத்தத்தோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எத்தனை வாக்குத்தத்தங்க வந்தாலும் அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறணும்னா நம்ம அவர் கூட இருக்கணும், நிறைவேற பண்ணுறவர் கூட இருக்கணும். தேவையில்லாத கூட போனால் நிறையாது. புரியுதா? ஜஸ்ட் கெட் ரெடி டு ரிசீவ் சம் கிரேசி ப்ராமிஸ் வேர்ட் ஃபார் டுமாரோ. ஸோ உங்கள் சபைகளில் கொடுப்பாங்க. உங்களுக்கும் ஆண்டவர் தனியாக ஒரு சில காரியங்களை கொடுப்பாரு. அதை ஆயத்தப்படுத்தி அதுக்கு ஆயத்தமாகி அதை நிறைவேற்றி பெற்றுக்கொள்றதுக்கு இன்னும் நீங்கள் உங்களை ஆயத்தமாகி ப்ரிப்பேர் ஆகுங்க. ஜஸ்ட் தேங்க் காட் ஃபார் திஸ் 2025. இந்த 2025 ஃபுல்லாக நடத்துக்காக நன்றி செலுத்துங்க. 2026 நடத்தப்போதுக்காக நன்றி செலுத்துங்க. முன்னாடியே ஜஸ்ட் ஆண்டருடைய நாமத்தோட அவரோட கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் அகைன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். த நேம் ஆஃப் த லார்ட். இந்த நாள் எல்லாம் வேண்டாம். 10 சோத்திரம் ரொம்ப மேலே இல்லையா? லவ் யூ.